வணக்கம். வந்து ஆடிக்கூழ் தேடிக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் சின்ன வயசில் வந்து கோவில்களெல்லாம் போய் கூழ் குடிச்சிருக்கிறேன். தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அது பாப்பாலாம் வராது, நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கமெல்லாம், நமக்கு நல்ல பழக்கமெல்லாம் கிடையாது. அது கிடையாது. அதனால் அந்த கூழ் ஊற்றுறது இதெல்லாம் கிடையாது. இப்போ இப்படி இருக்கையில் நாங்கள் ஒரு 4 பேர், அதெல்லாம் பழைய காலத்துக்கு முந்தி, இப்போ சமீபமாக ஒரு 4 பேர் கொண்ட காம்பவுண்ட் வீட்டில் குடியிருந்தோம். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து கூழ் ஊற்றுவோமா அப்படின்னு கேட்டோம். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் இருந்த ஊரில் வந்து வீடுகளெல்லாம் கூழ் ஊற்ற மாட்டாங்க. கோவிலில் ஊற்றுவாங்க ஆடி மாதம், ஆனால் வீடுகளில் ஊற்ற மாட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இது சென்னையிலலாம் இப்படிலாம் செய்வாங்க, நம்ம செய்வோமா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அந்த மாதம் முழுக்கவே ஒவ்வொரு வெள்ளியையும் ஆளுக்கு ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி, ஆனால் ஒரு நாளுக்கு உண்டான செலவை அன்னைக்கு எல்லாருமே பகிர்ந்துக்கிறோம். அந்த 4 வீடு மட்டும் பகிர்ந்துக்கிறோம். நாங்கள் வந்து அடுப்பு எல்லாம் பற்ற வைக்கும்போது தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னடா இதுங்க இப்போ என்னமோ செய்துகளை அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அளவு கமுக்கமாக இருப்போம். ஏன்னா நம்ம சொன்னாக்கா நாங்களும் காசு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு எங்களுக்கு வந்து அதில் நம்மளோட பங்கு மட்டும் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். தெய்வத்தோட அருளில் மட்டும் இல்லை, அவங்க செய்கிறதுலையும் எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் நல்லது தான். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறோன்னு வைங்களேன், அதெல்லாம் ஒரு பக்கம் போச்சு. இப்போ அந்த ஆடி மாதமா நான் வீட்டிலையே செஞ்சுக்கிறது வழக்கம். இன்னைக்கு வந்து கூழ் காய்ச்சி அம்மாவுக்கு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு துள்ளு மாவுன்னு சொல்லுவோம் நாங்கள். துள்ளு மாவு இடித்து அதை மிக்சிலெல்லாம், அதுதான் இடிச்சுங்கிறதுலாம் இல்லை, அது அப்போ உள்ள பழக்கம். மிக்சியில் இடித்து அதில் வெல்லம் போட்டு வேப்பிலை வச்சு அந்த வேப்பிலைக்கு மேலே அந்த மாவு வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுப்போம். அதெல்லாம் செய்வோம். அது மாதிரி செய்யலாம். நம்ம வீட்டோடையாவது செஞ்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இறங்கி போக முடியாமல் பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு டம்ளரில் கொடுத்துக்கிறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேப்லெட் தீர்ந்து போச்சு. மதுரைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா இன்றைக்கி போனால் தான் உண்டு, இல்லைன்னா நாளைக்கு சனி ஞாயிறு வந்து டாக்டர் வரமாட்டாங்க. அப்புறம் எனக்கு மாத்திரை கிடைக்காது. அதனால எனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் மாத்திரை இருந்துச்சு. அதனால் வந்து என் பையன்கிட்ட சொல்லி நான் கிளம்பிட்டேன். சரின்னு சொல்லிட்டு பையன் வந்து பைக்கில் வந்து என்னை விட்டுட்டு வந்தோம். அது வந்து வேறு வேலையாக போகிறதா சொல்லிச்சு. 2 பேரும் பஸ் ஸ்டாண்டை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். பைக்கில் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்ததில் பைக் பிரேக் அழுத்துச்சு பாருங்க. அப்படியே பறந்துட்டேன். நான் பறந்துட்டேன். உண்மையா சொல்லுங்க, விழப்போகும்போது நமக்கு அந்த ஸ்மரணை இருக்குமா? விழப்போகிறோம், அந்த ஸ்மரணை இருக்குமா? நான் என்ன பண்ணேன், செத்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் விழுந்தேன். அப்படியே அந்த சீட் வந்து புஷ் பண்ணி விட்டு நான் விழுந்துட்டேன். அப்புறம் ஒரு தம்பி வந்து தூக்கி விட்டாங்க. என் பையனும் வந்து எங்கேயாவது அடிபட்டிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு, ஏற்கனவே இந்த கையில் வந்து நட்டு போல்டெல்லாம் இருக்கு, அதுலெல்லாம் ஏதாவது கழண்டுச்சுன்னா வம்பு. அப்புறம் புதுசாக எங்கேயும் நட்டு போல்டு வைக்கிறதுலாம் கூடாது, அந்த மாதிரிலாம் வரக்கூடாது இனிமேல் அப்படின்னு நினச்சிட்டு, சரி இந்த வாரம் ஏதோ ஒரு தடுதல், அதனால தான் நமக்கு அம்பாள் வந்து இப்படி வழிகாட்டி இருக்கிறா, அடுத்த வாரத்தை பிடிச்சிக்கிறோம், அது அவளுடைய கட்டளைன்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்த வாரம் வந்து நான் கண்டிப்பாக உனக்கு கூழ் காய்ச்சணும், பொங்கல் வைக்கணும், முடிஞ்சால் துள்ளு மாவும் செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் இருக்கிறேன். இந்த கூழ் காய்ச்சறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. சும்மா இனிப்பு போட்டு சிலர் செய்வாங்க, சிலர் வந்து குருணை நொய்யும்பாங்கல்ல அது போட்டு செய்வாங்க, சிலர் வந்து நாங்கள்லாம் வந்து பச்சரிசி மாவும் ராகி மாவும் வாங்கி 2ஐயும் ஒன்றா சேர்த்து கலந்து செய்வோம். அந்த மாதிரி செய்வோம். நாங்கள் 4 பேர் சேர்ந்து செஞ்சோம் இல்லையா, அது மாதிரிலாம் செய்வோம்.
அப்புறம் வந்து மறந்து போச்சு இப்போ, எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி, அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நான் அம்பாளை வேண்டி கேட்டிருக்கேன். அவள் மறுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு கூழ் சாப்பிட அம்மனை கும்பிடுறதுக்கு வந்துருங்க. எப்படியாச்சும் ஆடிக்கூழை நம்ம தேடி குடிச்சு ஆகணும். சரியா? போயிட்டு வரவா? நான் விழுந்த கதை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், போயிட்டு வரேன்.